பள்ளிக்கூடத்தில் 400 குழந்தைங்க, ஆல்மோஸ்ட் 200க்கு மேலே உள்ள ஃபேமிலிஸ் இங்கே இருக்காங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆல்மோஸ்ட் ஒரு 200 கார்களாவது உள்ளே வரும். அதை டிராஃபிக்கை பூரா கண்ட்ரோல் பண்ணணும். அதை பண்ணுறதும், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு உள்ள பள்ளிக்கூடத்துக்குள்ளே வர்ற டீச்சர்களுக்கு கிளாஸ் ரூமில் கொண்டு போய் கொடுக்குற போர்ட்ஸ், சப்ளைஸ், அவங்களுடைய மற்ற ஐட்டங்கள் எல்லாமே வந்து 7 மணிக்குள்ளே ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் கொண்டு போய் கொடுக்கப்பட்டுருவாங்க, டெலிவரி பண்ணிடுவாங்க. அது போக கிளாஸ் நடக்கும்போது ஏதாவது எமர்ஜென்சி நடந்தால் குழந்தைகளை பார்த்துக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறது, கான்டாக்ட் எடுத்து எல்லாம் பண்ணுறதும் அந்த டீம் தான். அது போக 8 மணிக்கு ப்ரீ ஸ்கூல் குழந்தைகளை டிஸ்பர்ஸ் பண்ணுறதும், சேஃபாக அவங்க பேரண்ட்ஸ் அனுப்புகிறதும், சில குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் வரலைன்னா அந்த குழந்தைகளை வச்சுருந்து அதுக்கிருந்து அனுப்புகிறதும், 8:30 மணிக்கு எல்லா குழந்தைகளையும் அசம்பிளி ஹாலில் வச்சு அவங்க ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக டிஸ்பர்ஸ் பண்ணுறதும், இதெல்லாம் ஒரே ஒரு டீம் தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த டீம் தான் ஓபிஎஸ் டீம். ஓபிஎஸ்ன்னு சொன்ன உடனே நீங்கள் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் தனியார் சுயேட்சையெல்லாம் இல்லைங்க, இது டீம் ஓபிஎஸ், ஆப்ரேஷன்ஸ் டீம். அந்த ஆப்ரேஷன்ஸ் டீம் தான் அவ்வளோ வேலைகளையும் பார்க்குறது. அவங்க வந்து யார் இதுலேயும் இந்த ஆப்ரேஷன்ஸ் டீமில் சில பேரண்ட்ஸுக்கு குழந்தைகளே இந்த பள்ளிக்கூடத்தில் கிடையாது, இருந்தாலும் தே ஆர் பார்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ் டீம். இந்த ஆப்ரேஷன் டீமில் இதுக்கு மேலே ஒரு வேலை கொடுப்பாங்க. அது என்னன்னா, 7 மணிக்கு உள்ளே வரும்போது ஒரு சில ஆப்ரேஷன் டீம் வாலண்டியர் சொல்லுவாங்க, கிளாஸ் வந்து ஏயும் பியும் ஆல் டீச்சர் இல்லை இன்னைக்கு, நீங்கள் போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படிம்பாங்க. அந்த வேலையும் சவாலாக எடுத்து ஆப்ரேஷன் டீமில் இருந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஒரு இங்கே நீங்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன், ரோக்கு சேனல் வச்சுருந்தீங்கன்னா, ரோக்கு டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா, ரோக்கு சேனலில் போய் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஷோவை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதில் வந்து டிம் ஆலன் அண்ட் ஜில் அப்படின்னு 2 பேர் உள்ளது. நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. வெரி பியூர் காமெடி, ஃபேமிலி காமெடி. நீங்கள் பார்க்கலாம் குழந்தைகளோட. இப்போதைக்கு அது ரீப்ளே வர்றதில்லை, பட் நீங்கள் ரோக்கு சேனலில் போய் பார்க்கலாம். அந்த இதில் வந்து அந்த டிம் ஆலனுக்கும் ஜில்லுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் நம்ம போய் பவுலிங் ஆலையில் போய் போட்டி போடலாம், யார் நிறைய பின் அடிக்கலான்னு பார்ப்போம், வின் பண்ணுவோம் அப்படின்னு போவாங்க. போனால் ஜில் வந்து ஆஸ் யூஸ்வல் அந்த அம்மா நிறைய வின் பண்ணிகிட்டே இருக்கும். அங்கே வந்து ரெயில்ஸ் இருக்காது. நம்மெல்லாம் போனால் ரெயில்ஸ் போட்டுட்டு தான் பவுலிங் போடுவோம், ஏன்னா அவங்க போட மாட்டாங்க, எக்ஸ்பர்ட். அவன் அந்த டீம் பண்ணுற பின்னு ஒரு பாலை ரோல் பண்ணுறது கூட பக்கத்து ஆலையில் போய் தான் பின் அடிக்கும். எவனுடைய ஆலையில் அடிக்கவே அடிக்காது, பக்கத்து ஆலையில் கம்ப்ளீட்டாக அடிப்பான். அவனுக்கு என்னென்னா, அவன் வந்து குப்புற விழுந்தாலும் மீசியில் மண் ஓட்டலைன்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்லுவான், அவன் ஆலையில் பின் அடிக்கிறது ஈஸி, அடுத்த வயதில் போய் அடிக்கிறதுல தானே இது இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது அப்படிம்பான். அதை மாதிரி டீச்சர்களாக போய் டீச்சர் இது பண்ணி கற்றுக் கொடுக்குறத விட ஆப்ரேஷன்ஸ் டீமில் போய் டீச்சராகவும் உள்ளே போய் வேலை பார்க்குறோம் பாருங்க, அப்பேற்பட்டது எங்கள் ஓப்ஸ் டீம். அந்த ஓபிஎஸ் டீம், ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு தலை யார் தெரியுமா? வேற யாரு, நம்ம பிரின்சிபல் பாலா தான். அவர் தான் வந்து அவருடைய தலைமை. உபத்தலை யார் தெரியுமா? வைஸ் பிரின்சிபல் லிம்மி. ஸோ இவங்க 2 பேரோட தலைமை பண்புல தான் இந்த பள்ளிக்கூடம் கடந்த 12 வருஷமா மேலே மேலே போய்கிட்டே இருக்கு. இந்த ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு மிக மிக நன்றி. மற்றும் ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.